Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. சூர்யா வந்து படம் நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, கார்த்தியோட கேமியோ வாண்டடா திணிச்சிருக்காங்க. சூர்யா ஆட் பண்றாங்கிறதுக்காக இன்டென்ஷனலா கார்த்தியோட கேமியோ கொண்டு வந்தா ஹைப் கிரியேட் ஆகும், இந்த படத்தோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்திருக்காரு மாதிரி ஒரு 1500 இயர்ஸ் பேக் கொண்டு போறாங்க. அது வந்து எமோஷனலா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஏன்னா நிறைய கட்ஸ் ஜம்ப் கட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைலர்லயே பார்த்தோம். சோ வந்து படத்துல அது வந்து கனெக்ட் பண்ண முடியுதா? ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியுது ப்ரோ. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண முடியுது, ஒரு சில இடங்கள்ல பெருசா கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ற இடங்கள்ல அந்த கங்கு சாங் வரைக்குமே கனெக்ட் பண்ண முடியுது. அந்த சாங்க்கு அப்புறம் பெருசா ஒரு சில இடங்கள்ல வந்து பேராண்மை படத்துல வந்து எப்படிலாம் வந்து ஜெயம் ரவி சொல்லி கொடுத்தாரோ அந்த பொண்ணுங்களை அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன்லாம் கேர்ள்ஸ் ஓட ஃபைட் சீன்லாம் இருக்கு. அந்த அந்த நிறைய படங்கள்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை பெட்டர்மெண்டா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டானா இந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டாங்க. ஸ்கிரீன் பிளே 2000 crores கலெக்ட் பண்ண வாயை பழந்துட்டு பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் இல்ல, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மெச்சூர் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா 2000 crores கண்டிப்பா அடிக்காது. அவுட் ஆஃப் 10 வந்து இவ்வளவு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ரேட்டிங் 6. தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து நிறைய அவங்க சொல்லும் போது காதுல விழ மாட்டேங்குது. அது ஏதோ செல்லுன்னு சொன்னா நில்லு அப்படின்னு கேக்குது. அதனால அந்த பிஜிஎம்னால அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேக்குது. நிறைய இடத்துல பிஜிஎம் ஸ்லோ பண்ணி அது சவுண்ட் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. டயலாகா இருக்கு, அந்த டயலாக் வந்து நம்மளால கேட்க முடியல. அது கரெக்டா கேட்டிருந்தா கன்வே ஆயிருக்குமோ, அதுதான் சொன்னேன். அந்த மியூசிக் வந்து நம்ம படம் ஃபுல்லாவே மியூசிக் பிஜிஎம் போட்டுட்டே இருந்தாங்க. அதனால நிறைய கவனிக்க முடியாம போயிருக்கும் நிறைய பேரால. சாங் ஆமா போய்கிட்டு இருந்தது. ஒரு 2 சாங் நம்ம தேவையில்லாம அந்த மாதிரி தான் தோணுச்சு. சாங்ஸ் நல்லா இருக்கு, ஒரு ஃப்ளோ போகும்போது அந்த ஃப்ளோவை தடுக்கிற மாதிரி இருக்கு சாங்கா. நமக்கு அப்படி இருக்கு. விஷுவல் வந்து செமையா இருக்கு, விஷுவல் 3D செமையா இருக்கு. தேங்க்ஸ். படம் எப்படினா இருக்கு? அந்த கண்ணாடி கொடுத்துட்டேன், இந்த கண்ணாடி முதல்ல மாட்டிக்கிறேன். படம் வந்து நான் நினைச்ச மாதிரி தான், பொன்னியின் செல்வன் மாதிரி தான். எப்படின்னா பார்ட் 2 தான் இது. ஏன்னா கடைசியில வந்து அவன் தம்பியை காட்டி தான் முடிச்சுக்கிறா போல. செகண்ட் பார்ட் இருக்குது. உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரொமான்சிக்கா இருக்குது படம், ஒரு காதல் காட்சி மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியா வருது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. வேற எதனா கேள்வி கேட்டா தான் சொல்ல முடியும். நீங்க கேளுங்க. விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? 2.5 years ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. எனக்கு பிடிச்சி இது என்னன்னா சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல இந்த படத்துல. நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி தான் இல்ல, நம்புற மாதிரி தான் இல்ல. அது எப்படின்னா இது 700 வருஷம் நான் சொல்றது புரியுங்களா? அந்த பையன் அதுதான் நம்ம கஜினி கூட எடுத்துக்கலாம், பழைய நினைவுகள் தான். அதுதான் அந்த குழந்தைய காப்பாற்ற, அந்த பையனை அங்கேயும் காப்பாற்றணும் இங்கேயும் காப்பாற்றணும். அந்த பிளேட் சீன்லாம் ரொம்ப வேஸ்ட் தான். இது அதான் நம்புற மாதிரி இல்லை. அந்த இது கரெக்டாக இருக்குது. இந்த நூற்றாண்டு அதுதான் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பேர் பிடிக்கல. யோகி பாபு கூட இருக்கிற சுத்தமாக எனக்கு பிடிக்கலங்க. படம் முழுக்க அப்படியே எடுத்துன்னு போயிருக்கலாம். அது படம் முழுக்க கம்ப்ளீட்டாக எடுத்துன்னு போயிருக்கலாம். பொன்னியின் செல்வன் தான் அப்படித்தான் எடுத்துன்னு போனாங்க. அது மாதிரி படம் முழுக்க அந்த 700 ஆண்டுகள் ஃபுல்ல அது அப்படியே கொண்டு போய் கடைசி செகண்ட் பார்ட் முடிச்சா எதிர்பார்க்கலாம். இது வந்து என்ன யோகி பாபு அது கிறிஸ்லாம் காமிச்சு தலைவலி தான் எனக்கு வந்தது. எதுக்கு அவங்கள காமிச்சாங்க? என்ன யூஸ்னே தெரியல அந்த செகண்ட் ஹாப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் ஹாப்ல அதே மாதிரி கார்த்தியை கொண்டு வந்தா நல்லா இருந்தான். கண்டிப்பா அது நிறைவேறாது. ஏன்னா கவுண்டன் சொல்லி முடிக்கிறா போல. அங்க எப்படி சூர்யா காமிச்ச மாதிரி இங்கேயும் அது மாதிரி தான் காமிக்கிறா. அங்க கார்த்தி அது மாதிரி காமிச்சா இங்கே அது மாதிரி தான் கார்த்தி காப்பாங்க. நல்லா கிளீனா தெரியுது படத்துல, கிளீனா தெரியுது. புரியுதுங்களா? பொன்னியின் செல்வன் பாத்தீங்களா அந்த அந்த மூமெண்ட்லயே பார்த்தா நல்லா இருக்குது. நான் சொல்றது அப்பதான் நம்ம கதை வந்து கரெக்டா பினிஷிங் தெரியும். 800 ஆண்டு 700 ஆண்டு எவையா இருக்கிறான் அது எங்களுக்கு மெமரியில ஏறணும்னா அந்த 2024 எப்படி மைண்ட் செட்ல வரும்? யோகி பாபு தான் வரும் மைண்ட் செட்ல. புரியுதா நான் சொல்றது? அதனால வந்து படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாரு சிறுத்தை சிவா. இப்போ வந்து திருப்பி கார்த்தியே வரா போல. திருப்பி நான் சொல்றது புரியுதா? திருப்பி கார்த்தியை கொண்டு வரா போல. வணக்கம் பீஸ் நல்லா இருக்கு. உண்மையில மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பிஜிஎம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. நல்ல பெரிய டைரக்டர்னா சொல்லலாம். இந்த படத்துல பெரிய டைரக்டர்னா சொல்லலாம். என்ன கண்ணாடி போட்டு பாக்குறோம், அதுதான் எனக்கு இந்த படம் கண்ணாடி எல்லாமே நல்லா எடுத்துருக்கலாம். நல்லதான் இருக்கு. கண்ணாடி போட்டு பார்த்தா எடுத்துட்டாவே அது சரியா இதுல கிளாரிட்டி இல்லை, சரியா கிளாரிட்டி இல்லை. அப்படியே கண்ணாடி எல்லாமே பொன்னியின் செல்வன் நாங்களாம் அப்படிதான் பார்த்தோம்.
பொன்னியின் செல்வன் அப்படி நாங்க பார்த்தோம். அதே மாதிரி எடுத்துருக்கலாம். இது கண்ணாடி போட்டதுனால சில பேர் இந்த வயசானவங்க பார்த்தா ரொம்ப தலைவலி தான் வரும். கண்டிப்பா புரியுதா? இது பெரியவங்க பாக்குற படம். இது பெரியவங்க ரொம்ப ரொம்ப ஒரு 60 வயசு 70 வயசு பார்த்தா நல்லா உண்மையிலேயே ரிலீஸ் ஆகும் படம். சின்ன பசங்க நிச்சயமா வந்து இந்த படம் செட் ஆகுமா தெரியாது. சூர்யா கோசம் செட் ஆகும், அவ்வளவுதான். சூர்யா கோசம் செட் ஆகும் இந்த படம். இது மற்றபடி யூத்துகளுக்கு அவ்வளோ இல்லை, பெரியவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்தா நல்லா புரியும். கார்த்தி அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? கார்த்தி நான் தான் சொல்றேன்னு, அதுதான் சொல்றேன். ரத்தத்தை சம்பந்தப்பட்டு சொல்றாரு. அது யார் ரத்தம்னு செகண்ட் பார்ட்ல தான் தெரியும். பொன்னியின் செல்வன் எப்படி முடிச்சாங்க அதே மாதிரி தான் முடிச்சுக்கிறாங்க. செகண்ட் பார்ட்ல தான் தெரியும் அந்த படம் ஸ்டோரி. வெயிட் பண்றீங்க, செகண்ட் பார்ட் வெயிட் பண்றீங்க? ஆமா, எல்லா பேரும் அப்படிதான் வச்சுட்டு போயிட்டாரு. ட்விஸ்ட் அதான் வச்சுட்டு போயிட்டாரு. செகண்ட் பார்ட் காத்துன்னு கிடக்குனால அது எத்தனை வருஷம் ஆகுமா? 1 வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுது. இந்த படமே 2 வருஷமா எடுத்துன்னு கிடக்குறாங்க. இப்ப அந்த படம் வந்து 2026 எலெக்ஷன் வந்துடும் போது 2 வருஷம் ஆயிடும். செகண்ட் பார்ட் 2 வருஷம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் 2 வருஷம். என்ன ஆச்சு? புரியுதுங்களா? அப்படிதான் போயின்னு கிடக்கும். பொன்னியின் செல்வன் மாதிரி எடுத்துருக்கலாங்க. அந்த பிளேட்டு கண்ணு வெள்ளக்காரங்க சண்டை கண்டெல்லாம் வந்து அது என்ன, அது 700 வருஷம் பார்த்த மாதிரி இருக்குது படம். இது ரொம்ப லேட்டஸ்டா பார்த்த மாதிரி இருக்குது. சூர்யாவை லேட்டஸ்டா பார்த்த மாதிரி ஆகி போச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வெறும் காதல் காட்சி, தேவையே இல்லை. அது நேராக கொண்டு போயிடலாம்ல, 700 வருஷத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. தங்கம்லான்னு எடுத்துங்க அந்த படம். எப்படி இருக்குது? ஒரு தங்கத்தை கண்டுபிடிக்க ஒரு கிராமத்துல மலைவாழ் மக்களை யூஸ் பண்ணாரு. இது மலைவாழ் மக்கள் சம்பந்தப்படுது. இந்த காட்டு ஒரு 5 தீவை வந்து கைப்பற்றதுனால கதையே வருது. அது புரியுதா? 5 தீவு, 5 தீவுல ஆட்சியை பிடிக்கிறதா, காசை காட்டி போர் நடக்குது. அது அப்படியே கொண்டு வரலாம். ஏன்னா வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படித்தானே வந்து படம். பாத்தீங்களா? வீரபாண்டி கட்ட எப்படி எட்டப்பான் காட்டி கொடுக்குற கேஸ் தானே, உண்மைதானங்க அது. அதாவது படம் வந்து நான் வந்து தப்பா சொல்லல, உண்மையில கஷ்டப்பட்டு சூர்யா நடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டாம். கண்டி படம் வந்து செகண்ட் பார்ட் தான் தெரியும். அந்த காஸ்டியூமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையான காஸ்டியூம், விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. இது ஏங்க யோகி பாபுல காட்டுறது என்னங்க? இது ஒரு கத்தினு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க, 5 லட்சம் ரூபாய் ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுல பார்த்து அந்த பையனுக்கு ஏதோ பிரெயின், அதுல இருந்து ஒண்ணு அந்த எஃபெக்ட் இவருக்காவது கொஞ்சமாவது இருக்கணும். நான் பிளட் சம்பந்தப்பட்டு நான் சொல்றேன். அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கூட இல்லையே. செகண்ட் இவருக்கு இல்லையா, சூர்யாக்கு இல்லையா? அவருக்கு தானே எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட் போறதெல்லாம் மலைவாழ், அவரு தான் எஃபெக்ட். இந்த சூர்யா எஃபெக்டே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? சூர்யான்னு அந்த சூர்யாவுக்கு தான் எஃபெக்ட் இருக்கு. அந்த கத்துறது, அதாவது காஜல்லா கத்தம் தெரியும் பாத்தீங்களா? தண்ணில இருந்து காசலா அது மாதிரி எல்லாம் கத்துறதுலாம் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த சூர்யா கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அந்த சூர்யா தான் எனக்கு பிடிச்சது. கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 980 டேஸ்க்கு அப்புறம் சூர்யா கம்பேக் கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். எந்த இது ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா எது உங்களுக்கு ரொம்ப டிராகா இருந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக் இருந்த மாதிரி. மியூசிக் நல்லா இருக்கு. கங்கா கங்குவா சாங் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எஃபெக்ட்லாம் ஆகுது. ஆனா கடைசியில வர கமர்ஷியல் சாங்ஸ் ஜஸ்ட் இந்த கமர்ஷியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண மாதிரியே நிறைய சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் மேபி படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. கார்த்திக் கேமியோ நல்லா இருக்கு. இன்டென்ஷனலா கார்த்தி பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அதை கொண்டு வந்த மாதிரி ஒரு காமெடியா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டிங் இருக்கு. அவருக்கான பில்டப் அவங்க கிரியேட் பண்ண விதம் எல்லாமே கிரியேட் பண்ண விதமும் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிஷா பட்டாணி வந்து சும்மா ஏதோ இன்டென்ஷனலா இருக்கணுமே, ஒரு கமர்ஷியல் படம் தான் ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னு இன்டென்ஷனலா அவங்க ரோல் ப்ளே பண்ண வச்ச மாதிரி இருந்தது. நிறைய கிளாமரஸ் அதுக்காக மட்டும் அவங்களை கொண்டு வந்த மாதிரி, ஒரு பாட்டுக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தது. மற்றபடி பெருசா எதுவுமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல. ஒன் டைம் மியூசிக் நல்லா சவுண்டா தான் இருக்கு. ஆனா வந்து அங்கங்க ஆல்ரெடி கேட்ட மியூசிக் லைட்டா வந்துட்டு போற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நெகட்டிவ் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கா படம்